ஏன்னா மல்லமா அப்படிங்கிறது அந்த ஸ்டார்டிங் அது ஏன் நடக்குதுங்கிற அந்த ரீசன் தான் நமக்கு மெயினாக புரியணும். சும்மா போர் நடக்குதுங்கிற அந்த நாலேஜ் மட்டும் இல்லாமல் இருக்குது. இந்த போருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்குது. இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்குது. மல்ஹமானா என்ன, அது எப்போ நடக்கும், அதில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா, அதோடைய பாதிப்புகள் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்ப்போம். முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு போர் ஏன் நடக்கணும், இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு இதில் அடங்கியிருக்கு. இந்த ஒரு போர் அல்லாஹ் நடக்குதுன்னு, அதாவது நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்கள் இருக்குங்க, எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லைன்னா எந்த ஒரு சம்பவமும் நடக்காது. அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை நடக்க விடுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும். அந்த ஹிக்மத்து நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் நினச்சி பாருங்க, என்னன்னு புரியாது. அப்பாவியா அநியாயமாக இந்த படகை ஏன் உடைக்கிறீங்க, அநியாயமாக இந்த குழந்தைய ஏன் கொல்றீங்க, இந்த பாவிகளுக்கு ஏன் செவுறு கட்டி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நமக்கு அந்த மைண்டு தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் அந்த போர், இந்த நடக்க போகிற இந்த போர் எப்படி இருக்கும்னா புத்தியை பேதலிக்க வச்சு நில குலைஞ்சு போயிடுவோம். இன்னும் சொல்லப்போனால் தற்கொலையை கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லைன்னு வச்சுங்க, அது ஒரு தற்கொலை லெவலுக்கே கொண்டு போய் அதை விட்டுரும். வாழ்கிறோம். அது அந்த போரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா இம்ரான் ஹுசைன் இப்போ சமீபத்தில் சொல்லிட்டு இருக்கிறார், மல்ஹமாலாம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல செத்துடணும் அப்படிங்கிறாரு. மல்ஹமாலாம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இருக்கவே ஆசைப்படாதீங்க, அதில் மிஞ்சி இருக்கணும்னு கூட நீங்கள் ஆசைப்படாதீங்க, முதல்ல நீங்கள் செத்துடணும்னு ஆசைப்படுங்க, நான் அதற்கு துவா செய்யக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிறார். யார்? இம்ரான் ஹுசைன். அப்படி மீறி இருந்தோம்னா அந்த வாழ்க்கை அதை விட மோசமாக இருக்கும், சாவை விட அது மோசமான வாழ்க்கை இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கை அது இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு ஏன் எல்லாம் நிகழ்த்தணும் அப்படின்னா அல்லாஹ் மேலே நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. பைபிளெல்லாம் அப்படி தான் வருது. அந்த நடக்கிற நிகழ்வை பார்த்துட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளை திட்டம், ஏன் இவ்வளோ கொடுமை நடக்குது, இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ரத்தக்காடாக இருக்குது, இது ஏன், என்னத்துக்கு, இது ஏன், எதுக்கு அல்லாஹ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துடும். ஸோ அதனால் முதல்ல அஸ்திவாரம் சரி பண்ணிக்கும். இப்போ ஏன்னா குரான் அதான் குரானில் எல்லா விஷயங்களும் எல்லாம் தெளிவுபடுத்துகிறான், அதில் ஹிக்மத் எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வு ஏன் நடக்கணும், இப்போ பல கோடி பேர் இழக்க போகிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி. இவங்க ரஃபாக எஸ்டிமேஷன் கொடுக்கறது 300 கோடி பேர் காலி ஆவாங்க இந்த போரில் அப்படிங்கிறேன். அப்போ இவ்வளோ பெரிய விலை ஏன் கொடுக்கணும், இந்த மனித குலம் ஏன் இவ்வளோ பெரிய விலை கொடுக்கணும், முதல்ல அதை பற்றி கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சரி பண்ணிக்கணும். முதல் விஷயம் குரானில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், நாம் யார், மனிதன் அல்லாஹ்வுடைய அடிமை. மனிதன் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன், அல்லாஹ்வுக்கு உடமையானவன், அல்லாஹ்வுடைய அடிமை. இவன் அவனுக்கு சொந்தமாக மட்டும்தான் இருக்கணும். இதில் வேற யாராவது நடுவில் பூந்து மனிதனை அவனுடைய அடிமையாக மாற்றக்கூடாது. இது இந்த பூமியுடைய எக்ஸாம். இது ஒரு பர்பஸ். ஹயாத்தும் மௌத்தும் அல்லாஹ் உருவாக்குனது காரணம்தான். அதுதான் இந்த ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதில் இது இன்க்ளூடட். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடியாராக ஒருத்தன் இருக்கணும், வேற யாருக்கும் அவன் அடியானாக இருக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ் 3ஆவது அத்தியாயத்தில் 64ஆவது வசனத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்கிறான். அந்த முபாஹலாக்கு முன்னாடியான அந்த சிச்சுவேஷன். நபியே அவர்களிடம், வேதத்துடையோரே, உமக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது நாம் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அடிபணிய மாட்டோம், அடிபணிவதில் அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மினிமம் கேரண்டிக்கு வந்துடுங்க. ரசூல் விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிறிஸ்துமஸா ரம்ஜானா அப்புறம் பார்த்துக்கலாம், குரானா பைபிளா அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாம் என்னவாக இருக்கணும், அடிமையாக இருக்கணும். ஹாக்கிமியத் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கணும், அதில் வேறு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. நாங்கள் இது கூட சொன்னல, இறுதி காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ஒரு மினிமம் அக்ரிமெண்ட் இருந்தாலே போதும். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த ஒன்லைன் அஜெண்டா இருந்தால் போதும், நமக்கும் அவங்களுக்கும். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அடிபணிதல் இருக்கக்கூடாது. ஹாக்கிமியத் அல்லாஹ், கட்டளை அல்லாஹ்வோட தான் இருக்கணும். அல்லாஹ்வை விட்டு நம்மில் சிலரை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதை சிலர் கடவுளாக எப்படி எடுத்துக்குவது? ஒரு 6 மாதத்துக்கு நான் உன்னை வணங்குறேன், ஒரு 6 மாதம் நீங்கள் என்ன வணங்கி, இப்படி யாராவது எங்கேயாவது நடந்திருக்கா பூமியில்? நடக்காத ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் உங்களை ஆட்சி பண்ணுறேன், நீ எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு எவனையும் தலை மேலே ஏறி உட்கார வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்ரிமெண்ட் சொல்கிறான். இந்த நம்மில் சிலர் கடவுளாக ஆக்கக்கூடாதுன்னா ஒருத்தர் மனிதர் கடவுளாக ஆக்கக்கூடாது. அது மன்னருங்கிற பேரில் இருந்தாலும் சரி, ஒரு பார்லிமெண்ட்டை சேர்ந்த ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, இந்த ஹாக்கிமியத்தை தூக்கி அவங்கக்கிட்ட
ஷிஃப்டிங் கொடுத்துடக்கூடாது. ஹாக்கிமியத்தோட பவர் எங்கே இருக்கணும்? அல்லாஹ் இடத்துல தான் இருக்கணும். அவர்கள் புறக்கணித்து விட்டால் முஸ்லீம்கள் என்பதற்கு, நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள்னு சொல்லிட்டு 3:64 அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ இப்படி மனிதன் வந்து அடிமைப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் வந்து மெயினாக போதிக்க. அதனால தான் எல்லா நபிமார்களும் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வுக்கே அடிமையாக இருங்க, எனக்கு கட்டுப்படுங்க. அதை கூட என்ன மாற்றிடுவாங்க? வணங்குங்கள். வணங்குவது மட்டும் கிடையாது, அடிபணிதலில் வணக்கமும் ஒரு பகுதி. மற்ற அனைத்து துறைகளும், மனிதனுக்கு கட்டளை போடக்கூடிய அனைத்து துறைகளும் அதில் அடங்கும். அப்போ இதில் வந்து அல்லாஹ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறான். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸம்ஷனும் அல்லாஹ் கொடுக்குறான். அடிப்பணிதல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கட்டுப்படுறது. இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டாங்க சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுதுன்னு வச்சுங்க, இன்னிலேருந்து நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஆண்கள் வெளியே நடமாடக்கூடாது ஏதோ ஒன்று சொல்கிறான். அந்த சட்டத்தை போட்டவுடனே என்ன பண்ணிடுவாங்க? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து என்னது? அடிபணிதல். இந்த அடிபணிதல் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்போ இதில் இந்த அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கும், பூமியில் அல்லாவே கொடுத்துருப்பான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நபிமார்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பவர் இருக்கும், எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்னா அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளை போட்டுட்டாங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னு விளக்கம் கூட கேட்கக்கூடாது. சொல்லிட்டாங்கன்னா நியாமத்தை எதுக்கு சொன்னோன்னு நபிமார்கள் சொல்லிட்டாங்களா, புரிஞ்சிருச்சா, அல்ஹம்துலில்லாஹ், சரி ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல். புரியலையா, அப்பவும் செய்யணும். அது எதற்கு அந்த சொல்லப்பட்டதுன்ட்டு. இது வந்து ஒரு அடிமைத்தனம் தான், ஆனால் அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம். இது வந்து ஷிர்க்குன்னே வச்சுக்கோங்க. இது ஒரு வகையில் ஷிர்க்கு தான். அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். பாரபட்சம், அது ஏற்றத்தாழ்வு கூட காட்டக்கூடாது. கட்டுப்படுதலில் 2 பேரும் சமம்ங்கிறான். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சமம்ங்கிறான். இது ஷிர்க்கு தான், ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஷிர்க். அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டா அது ஷிர்க் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லி தான் நம்ம ரசூலுக்கு கட்டுப்படுறோம். ஸோ இது வந்து இணை வைத்தெல்லாம் வராது, ஏன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளையில் அடங்கியதுன்ட்டு. இப்போ இந்த நபி வந்து இப்படி சூப்பர் சீட் பண்ணுறாருல, அவரை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறான். ஏன்னா அதை வச்சுக்கிட்டு பாருங்க, மனிதன் அடக்கி ஆளக்கூடாதுன்றீங்க, ஆனால் நபிமார்கள் வந்து மனிதர்கள் அடக்கி ஆளுருக்காங்க, அதனால் வந்து நாங்களும் அடக்கி ஆளுவோன்னு சொல்லிட்டு மன்னர்கள் யாராவது கிளம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒருவருக்கு அல்லாஹ் வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாவை விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று. நான் ஒரு ஆளை தேர்வு செஞ்சு அவருக்கு வேதத்தை கொடுத்து இந்த துனியாவுடைய ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து இதை வச்சு மனிதர்களை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி அல்லாவை விட்டுட்டு எனக்கு அடிமையாகிருங்க அப்படின்னு அவர் சொல்லுவது இவருக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் இங்கே குர்ஆன்லே கொடுக்க சொல்கிறான். இது கொடுத்துருங்க. மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுரைகளின்படி தேட்டப்படி ரப்பானியன்களாக திகழுங்கள், அதாவது இறைவனுக்கே உரியவர்களாக திகழுங்கள் என்று அவர் கூறுவார். நீங்கள்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் விரும்பிய வடிவத்திலலாம் உங்களை பயன்படுத்த முடியாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய சொந்தமானவர்கள், அல்லாஹ் விரும்பியபடி தான் நான் உங்களை வழி நடத்துகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கூட்டம் பின்னாடி வந்து தப்பாக புரிஞ்சிடும், மனிதனுக்கு அதிகாரம் இருக்குன்னு தப்பாக புரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இது அதே 3ஆவது அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் சொல்கிறான். ஸோ அப்போது மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது, நபியாகவே இருந்தாலும் அடிமைப்படுத்தக்கூடாது. ஏன் இஷ்டம், இவங்களை எப்படி வேணாலும் நான் வழி நடத்துவேன், வழி நடத்தக்கூடிய பொறுப்பு என் மேலே நீ கொடுத்துட்டு இல்லை, இனி நான் அவங்கள வழி நடத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நபி சொல்ல முடியாது. கட்டளை அல்லாஹ்ட்டு தான் எதிர்பார்க்கணும். எந்த ஒரு சட்டம் மாற்றணும்னா கூட இவர் பிச்சைக்காரன் மாதிரி அங்கே அல்லாஹ்வை சார்ந்து இப்போ நின்றுட்டு இருப்பார். அல்லாஹ் ஏதோ ஒரு உத்தரவு போடுவான், அதை நடைமுறைப்படுத்திக்குவார். அதனால் பார்த்தீங்கன்னா குர்ஆன்லேயும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஏராளமான கட்டங்கள்லாம் அலைக்கடிக்கப்பட்டாங்க. ரசூல்லா விரும்பும் போதெல்லாம் சட்டங்கள் வந்து இறங்கிறாது. ரசூல்லா ஒரு கட்டத்தில் ஆசைப்படுவாங்க, அது பார்த்தீங்கன்னா எப்பயோ இவங்க ஹிஜ்ரத்துக்கு 10 ஆசைப்படுவாங்க, எல்லாம் அனுமதி கொடுப்பான் 13 3 வருஷம் அலைய விடுவான். இப்போ எதுக்குன்னா பவர் இவர்கிட்ட இல்லை, இவரும் டம்மி தான், ஃபுல் அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்குங்கிறது அல்லாஹ் காட்டுறதுக்காக. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அல்லாஹ் இதில் இருக்கான், மனிதர்களை வந்து அடிமைப்படுத்திடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இதை மீறி என்ன பண்ணுறாங்க, சிலர் அடிமைப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ இப்படி அடிமைப்படுத்தப்படும் போது இவர்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அவகாசம் கொடுக்குறான். ஏன்னா இந்த பூமியில் சில எக்ஸாமுக்காக அல்லாஹ் வச்சுருக்கான், ஃப்ரீயாக விட்டுருவான் பண்ணு. அப்படி தான் ஃபிரௌன் அடிமைப்படுத்தினான், நிறைய பேர் அடிமைப்படுத்தினாங்க. அல்லாஹ் என்ன பண்ணான், வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தான். அப்படி அவகாசம் மறுமையில் தான் இவங்களுக்கு வந்து கேள்வி கணக்கு தண்டனை எல்லாமே இருக்கும். ஆனாலும்
இந்த அடிமைப்படுத்துதல் ரொம்ப கடினமாக ஆயிரும் போது, சிரமப்படுத்துவது தாங்க முடியாத அளவுக்கு அந்த மக்களை மேலும் 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 சிரமப்படுத்தும் போது, இன்னைக்கெல்லாம் அது நம்ம எல்லாரும் நல்லா உணர்ந்துருப்போம். எப்படி எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க அன்றாடங்காட்சிகளுக்கு தெரியும். ஒரு 500 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தவனுக்கு தெரியும். 500 ரூபா 600 ரூபா ஆயிருக்கு. ஆனால் 300 ரூபா என்ன சொல்கிறது, 300 ரூபாய் கிடச்சிட்டு இருந்த பொருள் இன்றைக்கி 700 ரூபா ஆகிப்போச்சு. அந்த 600 ரூபா வந்து பத்த மாட்டேங்குது. இந்த சுமை வந்து அந்தளவுக்கு சுமத்தப்பட்டுட்டே இருக்குது. இப்படி சுமைகள் வந்து வச்சுக்கிட்டே இவங்க போட்டு ரொம்ப நசுக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அல்லாவே ஆக்ஷனில் இறங்குவோம். அது மாதிரி நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக அவனே இன்டர்ஃபியர் ஆகி அந்த வீரியம் இருக்கிற அந்த நெருப்பு ரொம்ப எரியும் போது 2 விறகு புடுங்கி விட்டுருவான். அதோடைய அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல குறைச்சி விட்ருவோம். ஏன்னா அந்த ஜுலுமில் இருக்கக்கூடிய துனியாவில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து அப்பப்போ வந்து தானே ஒரு ஆக்ஷன் எடுப்பான். இது மறுமைக்கும் முன்னாடி பூமியிலே. இது பற்றி அல்லாஹ் வந்து குரானில் 89 அத்தியாயத்தில் வந்து ஒரு விரிவாக சொல்கிறான். ஆது கூட்டத்தாருடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் உயரமான தூண்களுடைய இரம் எனும் நகரவாசிகள். அவர்களை போன்று எந்த சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை. அந்த ஒரு கூட்டத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான், மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமுதாயத்துடனும் மேலும் முலைகளுடைய ஃபிரௌனுடனும், பிரமிடு கட்டினால ஃபிரௌனு, அவனையும் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லை. இந்த 3 கூட்டத்தை நீங்கள் பார்க்கலையா? இந்த ஆது கூட்டம், இந்த சமூது கூட்டம், இந்த ஃபிரௌனுடைய இந்த கூட்டம். அவங்க சொல்கிறாங்க, அந்த அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். உலகத்துக்குள்ளே அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சுற்றினானுங்க. இந்த உலக நாடுகளில் பெரிய டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள். இதுதான் ஜப்பாருங்கிறது. ஜப்ரு, இந்த முல்கன் ஜபரியனில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜபரில் இருக்கிறோம். நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நம்ம மேலே சுமைகள் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்குது. புரியுதல்ல? இப்போ கூட டோல் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஏற்ற போகிறாங்க. ஏற்றிட்டு அதுதான் இவர் கூட அந்த மணி அரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்கள் தான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கவலை கூட பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜும்மா பயான்களில் கூட நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவங்க சொல்லுவாங்க, அநியாயத்தின் உச்சகட்டம் எது தெரியுமா? 500 ரூபா மினிமம் பேலன்ஸ் பேங்க்கில் வைக்கணும். அது வைக்கலைன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறான்ல, அவன் ஃபைன் எங்கேருந்து கட்டுவான்? அந்த 500 ரூபாய்க்கு வக்கு இல்லாமல் தான் அவனே இருக்கான். ஏன்டா 500 ரூபா நீ ஒரு மினிமமாக வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபைனு போடுறான்ல. 250 ரூபா ஃபைனா எவ்வளோ? அது மினிமம் பேலன்ஸ் ஃபைனு 150 ரூபா ஃபைனு. 150 ரூபா ஒரு மாதத்துலையா, ஒரு மாதத்தில் 1.5 மாதத்தில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா இது ஃபைனு. அது 10 லட்சம் கோடி ரூபா வாங்கிட்டு கட்டலைன்னா அது பேர் நான் ரைட் ஆஃபு, தள்ளுபடிக்கு வேற ஒரு பேர் ரைட் ஆஃபு, வராக்கடனு, என்னது வேவ் அவுட்டு, என்னென்னமோ ஒரு பெயில் அவுட்டு, என்னென்னமோ இருக்குது அதுக்கு பேர். இது வந்து எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுங்க. வெறும் 500 ரூபா மெயின்டைன் பண்ணலைங்கிற ஒரு ஏழைக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு. 500 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா, 5000 கோடி ரூபா வாங்கின இது எவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இது. அது சொல்லி இது இப்படிலாம் இல்லை, கொஞ்சம்லாம் இல்லை, இப்படி போயிருச்சு. இது இந்த தராசு வந்து இப்படி அநியாயமாக போயிருச்சு. இது நமக்கு அநியாயமாகவே தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய ஃபசாது வந்து உலக நாடுகளில் நடந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள். இறுதியில் அவர்கள் மீதும் இறைவனின் தண்டனையின் சாட்டைகளை பொழிதான். கடைசியாக அல்லாஹ் என்ன எடுத்தேன், நான் சாட்டை கையில் எடுத்தேன். விடுற வரைக்கும் தான் விடுவேன். சும்மா ஏதோ உங்களுக்கு அவகாசம் தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால விட்டு நீங்கள் விளையாடிட்டு இருக்குன்னு நான் விட்டுற மாட்டேன். அல்லாஹ் அடுத்தது சொல்கிறேன், உண்மையில் இறைவன் குறிவைத்து காத்து கொண்டிருந்தான். நான் ஸ்கெட்சு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன்டாங்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கு டெட் பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் இருக்குது. எனக்கு சூடாகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு சூடாகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என் அடி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். 89 6லேருந்து 14 வரைக்கும் இது ஒரு சுன்னத்து, அல்லாஹ்வுடைய சுன்னத்து. நமக்கு முன் பல தூதர்களை அவர்களது சமுதாயத்திற்கு அனுப்பினோம். அவர்களிடம் தெளிவான சான்றுகளை அவர்கள் கொண்டு வந்தனர். குற்றம் செய்தோரை தண்டித்தோம். நம்பிக்கை கொண்டோருக்கு உதவுவது நம் மீது கடமையாகிவிட்டது. அப்பாவி மக்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் மேலே கடமை. அது வந்து என் மேலே நான் சுன்னத்தாக வச்சுருக்கிறேன். அது நான் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அடிக்கிறது கூட, இது 30 அத்தியாயத்தில் 47 வசனம். அப்படி அடிக்கிறது கூட எடுப்புலையெல்லாம் எல்லாம் அடிச்சிட மாட்டான். அப்படி அநியாயம் ஒரு கூட்டம் பண்ணுது, ஒரு கும்பல் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு இது வச்சுருக்கான், க்ரைட்டீரியா வச்சுருக்கான்.
இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வீடு வந்து ஜப்தி பண்ணுறோன்னா உடனே போய் ஜப்தி பண்ணிடுவானா, பண்ணுறதில்ல. ஒரு நோட்டீஸ் அனுப்புவான், அப்புறம் ஒரு 2வது நோட்டீஸ் அனுப்புவான், அது வார்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் இருக்குல்ல. அது மாதிரி அல்லாவுடைய ப்ரொசீஜர் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் 14 அத்தியாயத்தில் 15